நாங்க ஒரு சமீபத்துல ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, மனதளவிலயும், உடல் அளவிலயும் ஒரு நிம்மதிய தரக்கூடிய கோவில்னு இந்த கோவில்ல நம்ம சொல்லலாம். இந்த கோவில் எங்க இருக்கு அப்டின்னா, கொன்றாங்கிமலை கீரனூர்ல இருக்கு. இந்த கோவிலோட நேம் கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம் அப்டின்னு சொல்றாங்க. இந்த கோவில் பழனியிலிருந்து ஒரு 39 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல் அந்த ரூட்ட தாண்டி போனோம் அப்டின்னா, இந்த எல்லாத்துக்குமே தெரியும். கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம், கொன்றாங்கி மலை அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே ஈஸியாவே தெரியுது. இது ஒரு சிவன் கோவில் தான். இந்த கோவில் மலையில தான் இருக்கு. இந்த மலை கோவிலோட உயரம்னு பார்த்தோம் அப்படின்னா 3825 அடி உயரம் வந்து இந்த கோவில்ல இருக்கு. மலையோட உச்சியில தான் இந்த கோவிலோட தீபம்ங்கிறது ஏத்துவாங்க. இந்த கோவில்ல கருவறையுமே அந்த மலையோட இதுலதான் இருக்கு. நம்ம வந்து மலைய தாண்டி நடந்து மலையில ஏறி போனோம் அப்படின்னா தான் இந்த கோவிலுக்கு போக முடியும். இந்த கோவிலோட பூஜை, சிறப்பு பூஜை அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு நல்ல ஒரு பூஜை நடக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும், கார்த்திகை தீபம், பெரிய ஜோதின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு எல்லாமே இந்த கோவில்ல ஒரு சிறப்பு பூஜை, திருவண்ணாமலையில நடக்கிற மாரியே பெரிய தீப ஒளி வழிபாடு எல்லாமே நடக்கும். இந்த பெரியவர் தான் இந்த கோயிலோட இவ்ளோ ஹைட்ல இருக்கிற அந்த படி உடைஞ்சு போச்சு அப்படின்னாலும், கைப்பிடி அந்த கம்பி இது எல்லாமே ஏதாவது பழுதானாலும் அத ரிப்பேர் பண்ணி, நம்மளுக்கு ரெடி பண்ணி அந்த தாத்தா தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணி அந்த பெரியவர் தான் எல்லாமே பண்ணிட்டு அந்த கோவில்லயே இருக்காங்க. ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு 2, 3 டைம் மேல ஏறுறது, அதை ரெடி பண்றது, அந்த படிக்கட்டு எல்லாத்தையும் ரெடி பண்றது, கீழ இறங்குறது அந்த மாரி அவர் பெரியவர் ஒரு நாள் ஃபுல்லா அந்த வேலையாவே தான் அவர் செஞ்சுட்டு இருப்பாரு. கோவிலோட மேல் பகுதியில முன்னாடி என்ட்ரன்ஸ்ல விநாயகர் சிலை இந்த மாரி சாமி கும்பிடுறது எல்லாம் சூலம் அது எல்லாமே இருக்கும். அதை வழிபாடு பண்ணிட்டு தான் நம்ம உள்ளுக்குள்ள போய் சாமி கும்பிடுற மாரி இருக்கும். அந்த மலையோட உச்சியிலிருந்து கீழ பார்த்தோம் அப்படின்னா, அவ்ளோ ஒரு இயற்கையான சிச்சுவேஷன். உள்ளுக்குள்ள குகையில கீழ குமிஞ்சு நம்ம நடந்து போற மாரி தான் அந்த கோவிலோட உள்ளுக்குள்ள என்ட்ரன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். அந்த பூஜை அப்படிங்கிறது பண்ணையில அத பார்த்தோம் அப்படின்னா, மெய் சிலிர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, சுயம்பு தானா உருவான கோவில் அப்படிங்கிறதுனால, கீழ தான் இருக்கும். அது மேல ஹைட்லயோ, மத்த கோவில்ங்கிற மாரி அந்த அமைப்புலயோ நம்மளுக்கு இருக்காது. முன்னாடி பார்த்தீங்கன்னா, நந்தியோட சிலையும் நம்மளுக்கு வச்சிருப்பாங்க. கீழ குமிஞ்சு அந்த ஒரு இதுல தான் நமக்கு வந்து சாமி கும்பிடுற மாரி இருக்கும். உள்ளுக்குள்ள செல் வந்து அந்த உள்ளுக்குள்ள குகை அந்த கருவறைக்குள்ள எடுத்துட்டு போறதுக்கு செல்லு நாட் அலோவ்டு. ஸோ கொஞ்சம் எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு சிரமமா தான் இருந்துச்சு. இந்த கோவிலோட கடைசியா செய்த கும்பாபிஷேகம் அப்படின்னா, ஜூலை 9, 2003ல தான் நான் இந்த கோவில்ல கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. பட் எத்தனாவது கும்பாபிஷேகம் அப்படின்னு தெரியல. இந்த மலைக்கோயில்ல மூலஸ்தான சுவாமி அப்படின்னா, மல்லிகார்ஜுன சுவாமி அப்படின்னு அந்த சாமியோட நேம் சொல்றாங்க. இந்த கோயிலோட வரலாறு, கோயிலோட சிறப்பு அப்படின்னு நெறைய இந்த கோவில பத்தி நம்மளுக்கு அவிங்க வயதான பெரியவர்கள்லாம் அந்த கோயில்ல நம்ம போகையில நெறைய பேர் சொன்னாங்க. அந்த சொன்னத வச்சு கேட்டோம் அப்படின்னா, இந்த கோவில்ல தான் பாண்டவர்கள் வந்து வனவாசம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல வற்றாத சுனை அப்படின்னா, இந்த கோவிலுக்கு இருந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வத்தாது. எப்பவுமே அந்த தண்ணிங்கிறது இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு இந்த தண்ணிய சொல்றாங்க. பட் அது எப்படி உண்மையா என்னன்னு தெரியல. ஆனா நாங்க போகையில அந்த தண்ணி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நாங்க கொஞ்சம் எடுத்துட்டும் நம்மளுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு வரலான்ட்டு ஒரு சின்ன பாட்டில எடுத்துட்டு வந்து வந்து ரொம்ப நாள் வச்சிருந்தோம். அந்த தண்ணி கெட்டு போறது அந்த மாரி எதுவுமே ஆகல. அந்த தண்ணி என்னைக்குமே அதுல இருக்கும். வற்றவே வற்றாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சிறப்பு பூஜை அப்படின்னாலே நம்மளுக்கு மகா சிவராத்திரியா, கார்த்திகை தீபம், ஜோதி அன்னைக்கு அந்த விளக்குல எரியிற திரி தான் அவிங்க கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. கீழ இருந்து தான் நம்மளுக்கு மேல உச்சி மலையில தான் அந்த தீப வழிபாடுங்கிறது நடக்கும். போனாங்க. அத இந்த இடத்துல கொஞ்சம் இடைஞ்சலாகி போச்சு. அறுத்து கம்பி அறுத்து எடுத்துட்டு எல்லாம் நம்ம ஊருங்க.
உடுமலை உடுமலைப்பேட்டைக்கு. உடுமலைப்பேட்டை. இந்த பெரியவர் தான் இந்த படிக்கட்டை சரி பண்றதுன்னு பார்த்திருந்தோம். சரி அவர்கிட்ட கொஞ்சம் பேச வைக்கலாம், அவர்கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தோம். இந்த அந்த சங்கிலி பாத்தீங்கன்னா மேல இருந்து கொடுத்திருப்பாங்க. அந்த சங்கிலிய புடிச்சுதான் நம்ம மேல ஏறுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த கிரிட்டிக்கலான பகுதியில மட்டும் அந்த சங்கிலிய புடிச்சுக்கிட்டே நம்ம மேல ஏறுற மாதிரிதான் இருக்கும். அந்த பெரியவர் சொன்னதுலயே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அர்ஜுனனும் இந்த கோவில்ல வந்து தவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மலையோட வடிவமே நம்மளுக்கு லிங்க வடிவத்துலதான் அந்த மலை இருக்கும். பார்த்தோம்னாலே நம்மளுக்கே தெரியும், கீழ இருந்து பார்த்தோம்னாலே தெரியும், அந்த மலையே லிங்க வடிவத்துலதான் நம்மளுக்கு இருக்கும். அப்புறம் சங்கெல்லாம் ஊதி எப்பவும் போல சிவனுக்கு வழிபாடு பண்ற மாதிரி சங்கு ஊதி நம்மளுக்கு பூஜை எல்லாம் செஞ்சு வழிபாடு பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு திருநீர் பூசிட்டு நம்ம வந்தோம். அந்த கோவில்ல பூஜை அப்படிங்கிறது இந்த நாள் தான் பூஜை பண்ணுவாங்க, இன்னைக்குதான் பூஜை பண்ணுவாங்க, இந்த கிழமையிலதான் பண்ணுவாங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லா நாளுமே வருடம் ஃபுல்லாவே பூஜைங்கிறது நடக்கும். மெயினா பிரதோஷ வழிபாடு அன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பு பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அன்னைக்குதான் நம்மளுக்கு சிவனோட முக்கியமான நாள் பிரதோஷம். ஸோ அது நாளைக்கு பிரதோஷம், மகா சிவராத்திரி அந்த டைம்ல ஒரு நல்ல ஒரு வழிபாடு பூஜைங்கிறது நடக்கும். மேல இருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு ஒரு அழகான வியூ. ஈவினிங் போல பெரிய தீப வழிபாடு, ஜோதி எரியறது. நைட் நேரம் நம்மளுக்கு அந்த ஜோதிய எரியறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி பூஜை பண்ணி நடத்தினாங்க. ஆன்மீக வழியில் இருக்காங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே இந்த கோவிலுக்கு போனா தெரியும். அவங்களே இதை நல்லா உணருவாங்க. நார்மலா இருக்கிற நம்மளே போகலையே நமக்கு ரொம்பவே ஒரு வெயிட் இருக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. அது போனதுனால கண்டிப்பா இந்த கோவிலை ஃபீல் பண்ண முடியும். பார்க்கல நம்மளோட உள் மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும்.